இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தன்னை அறிதலில் இன்னொரு சில ஒரு முக்கியமான விஷயம். இது பல உணர்ச்சிகளையும் எமோஷ்னல், அப்புறம் ஃபிசிக்கல், மென்டல் இந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து தான் வரணும். அதில் சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்ட்டு. துரோகத்தை மன்னிக்கலாமா, மறக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஒருத்தங்க மன்னிச்சிடலாங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க மறந்துடலான்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க அந்த துரோகம் எனக்கு என்ன பண்ணாங்களோ உங்களுக்கு அதே மாதிரி நான் பண்ணணும், இல்லைன்னா துன்பப்படணும் அப்படின்னு வார்த்தைகள் விடுவாங்க. ஆனால் இந்த தன்னை அறிதல் நோக்கி ஆன்மீகம் நோக்கி போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தவறான விஷயங்கள். நம்ம யாரையுமே நம்ம அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம கடவுள்னு உணர்ந்ததுனால அவங்களும் கடவுள். அப்போ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும். 2வது, இது கர்ம வினை காரணமாக நடக்குது. கர்ம வினை காரணமாக நடக்கிறதுனால நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா இதை விட முன்னாடி செஞ்சுருப்போம், அதனால் நமக்கு செய்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணத்தினால தான் இந்த தன்னை உறுதலில் கூட நம்ம தடையாக இருக்கோம். இது மேலோட்டமாக பார்த்தா நம்ப முடியாது. இது எப்படி சாத்தியமாகும்னு தோணும். ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் மன்னிச்சிட்டா அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வாட்டி என்ன பண்ணாலும், இப்போ நீங்கள் அவங்க ஒரு துரோகம் பண்ணுறாங்க, சரி நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே. இப்போது ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு விதமாக எப்படி சொல்லலாம், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, ரெண்டு பேரை பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. இன்னொருத்தங்க 2 பேரை ரொம்ப அன்பாக கவனிக்கிறாங்க. இன்னும் 2 பேரை ஏதோ எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தன்மையை அவங்க டைரெக்டாக காமிக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த தன்னை உணர்தல் நிகழப்போதோ, இல்லை ஒரு ஞான நிலை அடைய போகிற ஒரு அந்த ஆன்மா என்ன பண்ணணுன்னா, இதை பெருசாகவே எடுத்துக்காது. அந்த வீட்டில் நடக்கிற இவங்களுக்கு பண்ணுற ஒரு சதியவோ, இல்லை ஒரு துரோகத்தவோ ரொம்ப பெருசு பண்ண மாட்டாங்க. பெருசு பண்ணலைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த 2 பேருக்கும் கொடுக்குற கேரை இவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அப்பா அம்மா கேட்டால் ஒரு 4 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆளுக்கு 1 அப்படின்னு பட்சத்தில் அவங்க 2 எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த இந்த 2 பேரை எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வளர்த்துட்ருக்காங்கள்ல, அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் எடுத்துக்கிட்டால பரவாயில்ல விட்டுரு, சின்ன பிள்ளை தானே விடு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களோட தன்மையே மாற்றி விட்ருவாங்க. இவங்களுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாது, இவங்க எதையும் தாங்கிக்கணும், இவங்க என்ன பண்ணினாலும் அது மற்றவங்களுக்கு நல்லதாக தான் இருக்கணும், இவங்களுக்கு யாரும் நல்லது பண்ணணும்னு கனவோடு நினைக்கக்கூடாது, எல்லா பொருளையும் கொடுத்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் இவங்க அப்படியே ஹர்ட் பண்ணிகிட்டே போகிறத, இந்த தன்னை உணர்கிற ஒரு ஆன்மாவுக்கு என்ன உணர்தல் இல்லாமல் போயிடும்னா, நம்ம ஆன்மாவை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம், நம்ம ஆன்மாவுக்கு துன்பம் கொடுக்குறோங்கிற உணர்வே இல்லாமல் இவங்களே இவங்களை கஷ்டப்படுத்திக்குவாங்க. அதுதான் அவங்க சின்ன வயசில் இருந்த இந்த அன்புக்கு ஏங்கினது, அலட்சியப்படுத்தப்பட்டது, இதெல்லாம் விஷயங்கள் தான் அவங்கள ஒரு குழப்பமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து மீட்டெடுக்க முடியாத தன்மைக்கு வந்துடும். இது ஆன்மீகத்தில் ஆரம்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது நிகழும். எல்லா வாய்ப்புகளும் வசதிகள் இருந்து அனாதை மாதிரி இருந்த தன்மை, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே இருந்தால் கூட அவங்களுக்கு இதிலேருந்து அந்த ஒரு வெறுமை, ஒரு வறட்சியான சூழ்நிலை, இந்த மாதிரி கடந்து போகிற செயல் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா சூழ்நிலை வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். இவங்களுக்கு என்ன, உடை கிடைக்கிது, உணவு கிடைக்கிது, பணம் கிடைக்கிது, உற்ற உணவுகள் ரொம்ப பேர் இருக்காங்கன்னு. ஆனால் நம்ம இவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் நமக்குள்ளே வறுமையாக தான் இருப்போம், தனிமையாக தான் இருப்போம். யார் கூடயும் நம்ம மிங்கிளாக முடியாது. மிங்கிளாகும்னு நினச்சாலும் அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க சேர்த்துட்டாலும் நம்ம போய் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாக ஒரு தன்மையாக நம்ம இடத்துல இருக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
நம்ம நினச்சிக்கிறது அந்த தன்னை உணர்தலோ இல்லை ஆன்மீகத்தில் போகிறவங்க என்ன நினச்சிக்கிறதுனா இறைவன் நமக்கு வந்து கொடுக்குற பாதை டெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறது. அது இல்லை. நம்ம துரோகத்தை அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி கடந்து அப்பப்போ வந்துட்டு இருந்தால் இதை வந்து நம்ம வட்டி முதலுமா வந்து சேர்த்தோ இல்லைன்னா கரைக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து கடைசி நேரத்தில் போட்டு உடைக்கிறதுக்கோ இல்லாமல் அப்பப்போ காலி பண்ணிட்டு வந்திருக்கலாம். இப்போ 5 ரூபா அளவுக்கு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த 5 ரூபாவே தீர்த்துட்டு வந்திருந்தால் பரவாயில்ல. நம்ம 50 ரூபா ஆனதுக்கப்புறம் அதை தீர்க்கும்போது நமக்கு வலிக்கவும் செய்யும், சேம் டைமில் அது சிரமமாகவும் இருக்கும். இதுதான் நம்ம சொல்கிறது. அப்போது அந்த துரோகத்தை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா உங்களை வந்து ஹர்ட் பண்ணும், வலிக்கவும் துன்பப்படுத்தும். அதே மாதிரி மறந்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்களோ அடுத்த துரோகத்துக்கு உங்களை அழைக்கிடுவாங்க, அடுத்த துரோகத்துக்கு உங்களை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த துரோகத்தை நல்லா வாங்கி எல்லாம் புரிஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு அவங்கள அலட்சியப்படுத்தி விழிப்புணர்வோடு இருந்து அடுத்த முறை செய்கிறதுக்கு விட மாட்டேன், நீ என்னை இன்னும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத தைரியமாக அவங்க மூஞ்சிக்கு நேராக சொன்னால் ஒழிய இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க, கணவன் மனைவியாக. அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை எந்த விதமான நன்மையும் அன்பும் கேரும் லவ்வும் கொடுக்காம அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு வெளியில் என்ன பண்ணுவார்னா ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி அன்பு மாதிரி பேசுவார். ஆனால் அந்த இன்னசென்ட்டான அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தெரியவே தெரியாது, நம்மளை இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு கூட தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் சரி இது என்ன தவறு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எதாவது பொறுத்துக்குவாங்க, எதை செஞ்சாலும் பொறுத்துக்குவாங்க, என்ன பண்ணாலும் அவங்க என்ன தப்பே பண்ணணுன்னு தெரிஞ்சாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இவங்க பெரிய ஒரு தர்மமாகவும் நியாயமாகவும் உலகத்துக்கு வந்து பெரிய வந்து உத்தமமாகவும் நடந்துக்கிட்டான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் உங்கள் ஆன்மா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இவங்களை வந்து ரணப்படுத்தி அப்படியே வந்து துன்பப்படுத்துங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. இது எப்போ தெரியும்னா நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம ஆழ்ந்து உட்காரும்போது தான் நமக்குள்ளே உள்ள ஆன்மா கதறுது, அழுகுது, வலிக்குது, அது துன்பப்படுது, அது வந்து ரொம்ப ஒரு துயரத்தில் இருக்குங்கிறதே உணரும். இப்போ நீங்கள் இதை வச்சு சரி பண்ணுவீங்க, எதன் மூலம் அந்த ஹீல் பண்ணுவீங்க? இப்போ ஹீல் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸாக போயிருமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால தான் இங்கே துரோகத்தை வந்து அப்பப்போவே சரி பண்ணிவிட்டு நேருக்கு நேராக கேட்டு அதை சரி பண்ணிடணும். அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அதே இது வந்து நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த தன்மையே நம்ம அந்த இடத்துலையே சரி பண்ணி வெளியே வந்தாலொழிய பின்னாடி அது ஒரு பெரிய இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைல்ட்ஹுட்டில் உள்ள எமோஷனில் வந்து நீங்கள் ஹீல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா எவ்வளோ வயசானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம போய் அந்த சின்ன வயசில் நம்ம துன்பப்பட்டது, ஏங்குனது, கவலைப்பட்டது இதெல்லாம் போய் முன்னாடி வந்து நிற்கும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆன்மாவுக்கு நம்ம சமாதானம் பண்ணி அந்த ஆன்ம பலத்தை கூட்டி நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கே பெரும் பாடாக போயிடும். அதனால் இதை கேட்குறவங்க இதை இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா துரோகத்தை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்காமல் அதை சுமையாக சுமக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை சரி பண்ண பார்க்குறது, இல்லையா அதை விட்டு விளைகிறது. அதை காத்திருந்து அதை சரி பண்ணிடும், அது சரியாயிரும்னு ஏங்கி போய் இன்னும் பாரத்தை அதிகமாக சுமந்து போகிறத விட விலகி போகிறது உத்தமம். சில பேர் வந்து குழந்தைங்களுக்காண்டி வாழ்கிறேன், சில பேர் வந்து அவர் வந்து உண்மையான லவ் வச்சுட்டேன், நான் வந்து அன்கண்டிஷனல் லவ் வச்சுட்டேன், அவர் மேலே அவர் என்ன எதுவுமே கண்டுக்கனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அவங்களே அழைச்சிக்கிறாங்க, அவங்களே சிதைச்சிக்கிறாங்க. இது உங்கள் உடலை மட்டும் இல்லை, உங்கள் ஆன்மாவை, உங்கள் உயிரை, உங்கள் மனசை எல்லாத்தையும் போட்டு சிதைக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும் நீங்கள் வந்து இந்த சூழ்நிலை வெடித்து சிதறும்போது வலிக்க தான் போகுது. அதுக்கு நீங்களே உங்கள் மனசால் அதுலேருந்து விலகி போயிட்டீங்கன்னா சேதாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். இதை வந்து ஏற்றுக்கிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்து பார்த்த தான் அப்பாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பத்தில் வந்து ஒரு மாற்றத்தில் வந்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு புரட்சியான ஒரு விஷயம் செய்யும்போது, அதுவும் பெண்கள் இதை கையெடுத்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்களும் ஒன்றும் இதில் சாதாரணமானவன்னு சொல்லிட முடியாது. இங்கே ஆண் பெண் தன்மையே வேறுபாடே கிடையாது. இங்கே 2 பேருக்கும் தான். அந்தந்த தங்கச்சிகள் தம்பிகள் மூலமாக ஆண்களுக்கும், அப்பா அம்மா மூலமாக தங்கைகள் மூலமாக, இது யார் குடும்பத்தில் எந்த ஆணுக்கு பெண் மூலம் நடக்கலாம், பெண்ணுக்கு ஆண் மூலம் நடக்கலாம்.
அதனால் பெண்களுக்கு மட்டும் இது துன்பம், ஆண்களுக்கு துன்பம்னு இல்லாமல் இந்த துரோகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம வீழ்த்த தான் பார்க்கணும்.